சரி, ஒரு தயாரிப்புக்கு உங்கள் ஸ்பிண்டில் எந்த வகை மற்றும் வகை டயப் வருகிறது என்பதை எப்படி அறிவது? இது குழாயின் விட்டம். இன்று எல்லா சுழல்களையும் போலவே இது சுழலின் விட்டம். இந்த சுழல் என் அருகில் உள்ளது. அதன் விட்டம் என்ன? நான் இதை எடுத்துக்கொள்ள விரும்பினால் நான் அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நான் என்ன செலுத்த வேண்டும்? அதை பற்றி தான் நீங்கள் பார்த்தால் இது சுழல். இது இந்த பகுதியின் கீழ் இருப்பது போல் தெரிகிறது. எனவே இதன் விட்டம் 100 மில்லிமீட்டர். இதன் விட்டம் 100 மில்லிமீட்டர். இது ப்ரூச்சிற்கு சரியாக கீழே வருகிறது. இது போல் தெரிகிறது. இது இப்போது பொருந்தவில்லை. எனவே இது எத்தனை மிமி? நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? இதோ என்கிட்ட இருக்கிற மோதிரம். அது 85 மிமி. இதை நாம இதோட போட்டா நடக்குதா இல்லையா? அது வேலை பண்ற மாதிரி தெரியுது. இன்னும் விளையாட்டு இருக்கு. அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதில் அடிப்படையில் 3 வகையான விட்டம் உள்ளது. பெரும்பாலும் 90%, இல்லையெனில் சுழலின் அளவீடு அதற்கேற்ப எடுக்கப்பட வேண்டும். இது பெரும்பாலும் 75, 85 மற்றும் 100 மிமி விட்டத்தில் வருகிறது. எனக்கு இந்த 85 வளையம் உள்ளது போல அதில் ஒரு பிளே உள்ளது. எனவே உங்களை சுற்றி எவ்வளவு மிமி விட்டம் உள்ளது அதை சரிபார்க்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் அது இந்த வழியில் கண்டுபிடிக்கப்பட்டால் அதை இந்த வழியில் செய்வோம். இல்லையெனில் வேறு ஏதேனும் அளவீடு மூலம் அதை செய்வோம். இது ஒரு முழுமையான தொகுப்பு. இந்த வட்டத்தன்மை இங்கே உங்கள் சுழலில் காணப்படும். இது குழாயில் காணப்படும். எனவே குழாயிலும் 2 வெவ்வேறு வகையான விட்டங்கள் உள்ளன. இந்த சுற்று நான் இப்போது இதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது ஒரு குழாய். இது 3 அங்குல விட்டம் கொண்ட குழாய். 3 அங்குலம். பாருங்கள், இதில் ஒரு பிளே உள்ளது. எனவே இந்த முழுமையான தொகுப்பை உங்களிடமிருந்து பெறுவீர்கள். 75, 85, 100 மிமி, 3 மிமி, 4 மிமி குழாய் மற்றும் இந்த பொருத்துதல் தனித்தனியாக வருகிறது. ஆமாம், இந்த ஃபிட்டிங் தனித்தனியாக கிடைக்கும். நட் பால் ஸ்க்ரூவுடன், மோதிரத்துடன் நீங்கள் எந்த விட்டம் சொன்னாலும் 75, 85 அல்லது 100 இது பொதுவாக காணப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்பிண்டலின் கீழும் இந்த உதவி எண் தனித்தனியாக வருகிறது. இதேபோல் நீங்கள் எப்போதும் ஸ்பிண்டில் எண்ணை நினைவில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் அதை வாங்க வேண்டிய போதெல்லாம் முன்னால் உள்ள விற்பனையாளரிடம் அதன் விட்டம் என்ன, 75, 85 என்று சொல்ல வேண்டும். நான் பிரசாத்துக்கு வாங்கியது. இன்று இந்த வீடியோவில் பர்ஸ் கலெக்டரின் இந்த சேகரிப்பு பெட்டியை ஆர்டர் செய்ய நான் தகவல் கொடுத்துள்ளேன். இதேபோல் பழைய வீடியோவில் ஆர்ட்மில், போலோஸ், கால்வேட் போன்ற தகவல்களை கொடுத்திருந்தேன். என்னை எப்படி பெறுவது, என்னென்ன கருவிகள், என்னென்ன வேலைகள் என்பது பற்றிய வீடியோக்களை நான் உருவாக்கியுள்ளேன். வரும் காலங்களில் நான் இன்னும் பல வீடியோக்களை உருவாக்கப் போகிறேன். நீங்கள் கூடுதல் தகவல்களை பெறுவதற்காக அவற்றை நான் நேரடியாக பயன்படுத்த போகிறேன். சீரிஸ் தொடர்பாக சந்தையில் ஏதேனும் புதிய விஷயம் வந்தால் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சேனலுக்கு குழு சேரவும்.